இதுக்குதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவ சக்கரை மட்டும் தான் கடன் வாங்கிட்டு போறாளா? இந்த காப்பி தூள், எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள் இதெல்லாம் அவ வாங்கிட்டு போறதே இல்லையா? இல்ல அவங்க வீட்டுல வாங்குறதே இல்லையா? அது இல்லைங்க விஷயம். எப்படியோ நம்ம வீட்டு விஷயத்த மோப்ப முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்கரையை குடுக்கற மாதிரி வந்து குத்தி காட்டி பேசிட்டு போறான். விடு விடு விடு. அடுத்தவங்க காயப்படுத்துறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம எந்த கெடுதலும் பண்ணலையே. அது அவங்களோட குணமா? சத்தியமா உன்னாலேயோ என்னாலேயோ அதை மாத்த முடியாது. நீ மனசை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு. ஓ, என்னால உங்களை மாதிரி அமைதியெல்லாம் இருக்க முடியாது. வந்துட்டா வம்புக்காரி. அம்மாமா, அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது இந்த புடவை கட்டிக்கவா? அவங்க உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க? தென்றல தானே பார்க்க வராங்க. இப்ப நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்தா அவங்க குழம்பிட மாட்டாங்க. போ, போய் சாதாரண புடவை கட்டிக்கோ போ. மா, இதுல என்னமா குழப்பம் இருக்கு? உனக்கு சிலதெல்லாம் சொன்னா புரியாதுரி. நாங்களே இந்த வரன் முடிஞ்சிராதான்னு வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு படபடப்போட இருந்துகிட்டு இருக்கோம். அங்க வந்து இந்த புடவை கட்டிக்கிட்டோமா பந்தில உட்காரட்டுமான்னு கேட்டுக்கிட்டு படி. ஏன் லட்சுமி இப்படி எரிஞ்சு விடுற? நீ பக்குவமா சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டியதானே? ஆமாங்க, அவ ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை. அவகிட்ட நான் எல்லாத்தையும் பதவிசா எடுத்து சொல்லணும் இல்ல? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கா. அவளுக்கா இதெல்லாம் தெரிய வேணாமா? ஆமா, தென்றல் கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிருக்கியா இல்லையா? காலையில சொல்லிதான் அனுப்புனேன். இப்ப மறுபடியும் ஒரு போன் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் மனசுல போட்டு அவஸ்தப்படுற 3 பொண்ணுங்களையும் கரை சேர்க்கிற வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா. பொன்னுசாமி, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டல நீ. எதையும் மறைக்காதப்பா. இந்த சம்பந்தம் எப்படியாவது நல்லபடியா நடக்கணும். சரி, வச்சுட்டுமா? ஆகாஷ் வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நம்ம சாப்பிடலாமா? 5 நிமிஷம் வெயிட் பண்ணா நீங்க ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஆமா ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆகாஷ், குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் செல்லம். வா உட்காரு, டிபன் சாப்பிடலாம். உனக்கு பிடிக்குமேன்னு நானே என் கையால கேசரி பண்ணிருக்கேன். ஓ, சாப்பிடு. எப்படி இருக்கு? உனக்கு பிடிக்கும்னு சொல்லி முந்திரி கூட நிறைய போட்டிருக்கேன். என்ன சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்க. அதுவும் நான் சொல்லணுமா? என்னங்க? இன்னும் 2 இட்லி வச்சுக்கப்பா. போதும் பாட்டி. ஆகாஷ்,
அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட சொல்லி சொன்னீங்களே, அவன் அப்படியே எழுந்திரிச்சு போனானா, அதான் நான். பாட்டி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. சரி, வரேன் பாட்டி. சரிப்பா. ஆகாஷ், மாதவி, உன் புருஷன் உனக்காக என்னை எதிர்த்து பேசுவான், இல்ல உன் மாமனார் உனக்காக பேசுவாருன்னு நீ நினைக்கிற கனவெல்லாம் நடக்காது. என்னை எதிர்த்து பேசுற தைரியம் இங்க யாருக்கும் கிடையாது. எத்தனை வருஷம் இந்த வீட்ல இருந்திருக்க, இன்னுமா உனக்கு தெரியல? அவ எதுவும் சொல்லம்மா, நானாதான் வந்து. எல்லாம் எனக்கு தெரியும். டேய் கண்ணா, பொண்டாட்டி உன் கூட வாழத்தான், வழி நடத்த இல்ல. அம்மான்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசினான். அதை பத்தி தான் நான் பேசலாம். உன் பொண்டாட்டிக்கு மரியாதையெல்லாம் தேவைப்படுதோ? இது எப்போதுல இருந்து? இவ மரியாதை கொடுக்கிற குடும்பத்துல இருந்து வந்ததும் இல்ல, மரியாதை கொடுக்கிற அளவுக்கு தகுதியும் இல்ல. நான் எப்படியோ அப்படித்தான் என் பேரனும் இருப்பான். அவனை கேள்வி கேட்கிற தகுதி இங்க யாருக்கும் இல்ல.
உங்களுக்கு ஃபோன். சொல்லு. அத நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. நிலா போதும், வா போலாம். அக்கா இருக்கா, வந்து கூப்பிடுவாங்கல்ல. இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்திருக்கா, வந்துருவா. சரி சரி சரி. பூர்ணி இங்க வா. அப்பா அக்கா ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு. சரிப்பா. மா ரெடியா? இதோ சக்கரை போட்டாச்சு, ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் காஃபி. நான் காஃபியை கேட்கல, அக்காவை கேட்டேன். கிச்சன்ல நின்னு நானே பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேக்குறேன். நிலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. போ. நிலா அக்காவா? என்கிட்ட மேல மேல பேசாத, போடி. நானே டென்ஷன் ஆக்கேன். ஓ, நீங்க HR டிபார்ட்மெண்ட் தானே? அக்கா ரெடியா? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போவோ ரெடி ஆயிட்டேன். இவதான் இன்னும் ரெடி ஆகாம இருக்கா. ஏய் இருடி, கொஞ்சம் நானும் ரெடியாக வேண்டாமா? பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது உன்ன இல்ல, அக்காவ. அக்கா நீ வாக்கா, நம்ம போலாம். அவ மெதுவா ரெடி ஆயிட்டு வரட்டும். ஏய் நிலா, ரெடியானது போதும், வா போலாம். அக்கா ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணு, இது ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதே தான் சொன்னேன், இப்போ இதே சொல்ற. ஏய் வாயை முடிக்கிட்டு போடி. அவங்க வீட்டுக்கு ஒத்த புள்ளையாம், உனக்கு அது முதல்ல தெரியுமா? மாப்பிள்ள ஒத்த புள்ளையா? அப்போ நான் போட்ட மேக்கப் எல்லாம் பேஸ்டா? என்னடி அவங்க பொண்ணு எங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்க என்னமோ கேக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரெடியாமா? இந்த சம்பந்தம் அமைஞ்சிடணும். வா, போதுண்டி அலங்காரம் பண்ணிக்கிட்டது, வா. எல்லாரையும் கும்பிட்டுக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன வேதவலி அம்மா, பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ண பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா போதுமா? மாப்பிள்ளைய கேட்கணும்ல. அவனை கேட்கறதுக்கு எதுவும் இல்லைங்க, அவனுக்கு தான் பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாப்பிள்ள, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னான், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இதுல என்ன
என்னங்க தப்பு இருக்கு? தாராளமா பேசட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறது நல்ல விஷயம் தானே? என்ன லக்ஷ்மி? பேசிட்டோங்க. போய் பேசுங்க. நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க. ஆமாங்க, உங்களோட ப்ரோக்ராமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க தான் போகணும்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்கு உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க தான் தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் MBA முடிச்சிருக்கேன். இப்ப மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறேன். என்னால இதை விட 10 மடங்கு அதிகம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. கனடால போய் செட்டில் ஆனாதான் என்னால கனவு காண முடியாத அளவுக்கு சம்பாதிக்க முடியும். என்னோட ஒரே கனவு கனடால போய் செட்டில் ஆகணுங்கிறது தான். ஆமா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? என்னங்க இன்னும் பாஸ்போர்ட் எடுக்காம இருக்கீங்க? அங்கிள் கிட்ட சொல்லி முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு எப்ப வேணாலும் கனடாக்கு போறதுக்கு ஆஃபர் வரலாம். நான் போறப்போ நீங்க வராம இருந்தா எப்படி? கனடால கூட தமிழ் FM இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நீங்க அதுல வேலை செய்யலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, சந்தோஷ் இருக்காருங்களா? ஆமா, நான் சந்தோஷ் தான் பேசுறேன். சார், நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வர முடியுமா? நீங்க கனடா போறத பத்தி மேனேஜர்ட்ட பேசியிருந்தீங்கல்ல? ஆமா சார், ஆமா. அது அப்ரூவல் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இதை. கண்டிப்பா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு வரேன் சார். தேங்க்யூ சார். எங்கங்க இருந்தீங்க? இவ்வளவு நாளா எங்கங்க இருந்தீங்க? ஏங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? நான் 2 வருஷமா ட்ரை பண்ணி கிடைக்காத ஒரு விஷயங்க. 2 நிமிஷம் உங்க கூட பேசுனதும் கிடைக்குதுன்னா, ஏன் என் கனவு நனவாகுதுன்னா? இன்னுமா உங்களுக்கு புரியல? எனக்கு கனடால வேலை கிடைச்சிருச்சுங்க. அந்த கால் தான் இது. என்ன இமிடியேட்டா ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும். வாங்க போலாம். வாங்கம்மா போலாம். என்னங்க தெரியலையே. என்னப்பா ஆச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தான். எனக்கு கனடால வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன இமிடியேட்டா ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. நான் உடனே அங்க இருக்கணும். வாங்க. இருப்பா, ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு போயிடலாம். இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் உடனே அங்க இருக்கணும். கல்யாணம் கன்ஃபார்ம்ங்க. தேதியை மட்டும் நாளை குறிச்சிட்டு புரோக்கர்ட்ட சொல்லி அனுப்புறோம். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வாங்க போலாம். சரிப்பா. வரோம். போயிட்டு வாங்க. வரமா? வாங்க. வரோங்க. வரோங்க. அப்ப வராங்க.
உங்க பொண்ணு தாங்க என் அதிர்ஷ்டமே. மறக்காம பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ணிடுங்க. தேதியை குறிச்சிட்டு நல்ல செய்தியோட வாங்க வரங்க. வாங்க. என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு மாப்பிள்ளை பையன். ஹலோ. அவங்க கிளம்பிட்டாங்க. போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்தேன். எல்லாம் நம்ம திட்டப்படி தானே நடக்குது. இதுல என்னமா சந்தேகம்? எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. யாருக்கும் தெரியவும் கூடாது. ஜாக்கிரதை. என்ன இப்படி சும்மா உட்காந்து புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டியூஷன் எதுவும் இல்ல, அதான் ரிலாக்ஸ்டா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கேன். அட, அதுக்கு சொல்லலைங்க. டைம் கிடைக்கிற நேரத்துல யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம்ல. மா, இப்பதான் பொண்ணே பாத்துட்டு போயிருக்காங்க. நீ என்னடானா அதுக்குள்ள கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வைக்கணும்னு சொல்லி லிஸ்டே போடுற? பாத்துட்டு போயிருக்காங்களா? நேத்து அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கங்கறத மறந்துட்டியா? என்ன சொன்னாங்க? போய் சொல்றோம்னு சொல்லிட்டு போனாங்க. வந்த எல்லாரும் அப்படித்தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏய், மத்தவங்க சொல்லிட்டு போனது இவங்க சொல்லிட்டு போனது ஒன்னாடி. பொண்ணை பிடிக்க போய் தான் பார்க்கவே வந்தோன்னு சொன்னாங்களே, அது உனக்கு காதுல வேலையா? போகும்போது மாப்பிள்ள தென்றலை பார்த்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போனாரு. அது கூட உனக்கு கேட்கலையா? மா, அத வச்செல்லாம் நாம எதையுமே உறுதியா சொல்ல முடியாதுமா. பாடி உள்ள வந்துட்டான் கரீனாக்கு வச்சுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு. நாங்களே இந்த சம்பந்தம் முடியுமா முடியாதான்னு வயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்றதுக்கு. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்கள பார்த்துட்டு வரேன் புரோக்கர் தான் சொல்லிட்டு போயிருக்காருல, அவர் வந்தா என்னன்னு தெரிய போகுது. அவங்களே சரின்னு சொன்னாலும் இவ வேண்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையா யாருமே சொல்லிட்டு போனது இல்லைங்க. அவங்க முடிக்கிற மாதிரி தானங்க வந்தாங்க. அதுக்குள்ள வேலை விஷயமா ஃபோன் வந்துருச்சு, போயிட்டாங்க. இல்லைன்னா தேதி குறிச்சிட்டு தாங்க அவங்க போயிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் உங்க அம்மா இவ்வளவு நம்பிக்கையோட பேசி நான் பார்த்ததே இல்ல. அவகிட்ட ஏமா நீ இப்படி போய் சண்டை போட்டுட்டு இருக்க? அப்பா, ஏதோ என் மனசுக்கு தோணுதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். வாங்க வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க திறக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. பூர்ணி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. என்னங்க வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்புறதா? நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காரு. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சொல்லட்டுமே? ஓ, பூர்ணி, அந்த ஸ்வீட்டையும் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இல்லம்மா, அது வேணாம். இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கறதுக்காக நாங்க எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா?
இல்லம்மா அது வந்து இருங்க இருங்க இருங்க, நீங்க சொல்ல வந்த விஷயத்த இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமான விஷயம் சொல்ல நான் வரலம்மா. நீங்க என்ன சொல்றீங்க தரகரே? ஆமாம்மா, இந்த சம்பந்தம் தட்டி போயிடுச்சு. என்ன சொல்றீங்க தரகரே? அவங்க தேதி குறிச்சிட்டு சொல்றேன்னு சொன்னாங்களே. சொன்னாங்கதான், நானும் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. இப்ப வேண்டான்னு சொல்றாங்கம்மா. அவர் அப்பா அம்மாக்கு பிடிக்கலையா? பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. இப்ப இந்த பையனே இந்த இடம் வேண்டாம், வேற இடம் இருந்தா பாருங்கன்னு சொல்றம்மா. பையன் வேணான்னாரா? என்னங்க அதிர்ஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை கூட ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாரே. ஆமாங்க, உங்களுக்கு இருக்கிற மாதிரி 1000 கேள்வி எனக்குள்ளேயும் இருந்துச்சு. ஆனா ஏனோ தெரியல, வேற இடம் இருந்தா பாருங்கன்னு சொல்றாங்க. சீதனை ஏதாவது அதிகமா எதிர்பார்க்கறாங்களோ? என்ன லட்சுமி பேசுற? நம்ம நிலைமை எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி தானே அவங்க வந்துட்டு போனாங்க. அப்புறம் எப்படி அவங்க சீதனை அதிகமா எதிர்பார்ப்பாங்க? அப்புறம் வேற என்னதாங்க பிரச்சனை? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களான்னு பாத்துக்குங்க. வர சம்பந்தம் எல்லாம் இப்படி சம்பந்தமே இல்லாம தட்டி தட்டி போகுது. வந்துட்டு போன எல்லாருக்கும் உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, கட்டினா இந்த வீட்டு பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் ஒத்த வார்த்தையில வேண்டான்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா யாரோ ஏதோ பண்றாங்க தானே அர்த்தம். மாப்பிள்ளைய தேடுறதை விட இதை கெடுக்கிறது யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. அப்பதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கும். சரிங்க சார், நான் கிளம்புறேன்.